One day, one group of people were going for mountaineering. ஒரு நாளிலே ஒரு கூட்டமுள்ள ஜனங்கள் அவர்கள் மலை ஏறி அவர்கள் செல்ல பிரயாசித்தார்கள். They left the camp and they were climbing the mountain. They left the camp. Okay. அவர்கள் அந்த கேம்பை விட்டு அந்த மலையின் மீது ஏறி கொண்டிருந்தார்கள். So while they were climbing, the rain was coming. There was thunder, lightning, and everything became black. அவர்கள் மலை ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது மழை, இடி, மின்னல் இவையெல்லாம் வந்து இருளாகிவிட்டது. So the people in the that mountaineering people were telling, let's go back to the camp, things are becoming very bad. ஆகவே இந்த மலை ஏறி கொண்டிருந்த ஜனங்கள் காரியங்கள் மோசமாகி கொண்டிருக்கிறபடினால் நாம் மீண்டுமாக அந்த கேம்புக்கே சென்று விடலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். But the leader of the camp said, no, we have to climb. ஆனால் அந்த கேம்பினுடைய தலைவன் இல்லை, நாம் ஏற வேண்டும் என்று அவர் சொன்னார். And what they noticed is, as they were climbing, after a particular level, down at the valley, everything was dark and lightning and thunder, everything was there. அவர்கள் ஏறி கொஞ்ச தூரம் சென்றதுக்கு பின்பாக அவர்கள் கீழாக பார்க்கும் பொழுது அங்கே இருளடைந்து காணப்பட்டது. But right on the top, everything was so calm. ஆனால் அவர்களுக்கு மேலாக எல்லாமே அமைதலாக இருந்தது. So when they reached that position, there was no lightning, no thunder, everything was so calm. Every thunder and lightning was down at the valley. அவர்கள் மேலே சென்றதற்கு பின்பாக அங்கே ஒரு இடி மின்னல் இல்லை, எல்லா இடி மின்னலும் மலைக்கு கீழாக இருந்தது. So when we see in our home that there is thunder, lightning, terrible rain, that means fighting, and as we heard today, division, strife, envy, jealousy, all this thunder and lightning is there. நம்மளுடைய குடும்பங்களிலே நாம் இப்படி இடி மின்னல், கோபம், மூர்க்கம், சச்சரவுகள், வாக்குவாதங்கள், பொறாமைகள் இவைகளெல்லாம் இப்படி இடி மின்னலாக காணப்படும் பொழுது, then the leader, the Holy Spirit is telling, no, you should not remain here, you have to climb up. அப்பொழுது அந்த தலைவனாகிய பரிசுத்த ஆவியானவர், நீ இங்கே தங்கி இருக்க கூடாது, நீ மேலே ஏற வேண்டும் என்று அவர் சொல்லுவார். As you climb, as we heard today, as we eat the food which is doing God's will, as we climb, we can see that slowly that calmness, rest is coming more and more in the home and in our heart. நாம் இன்றைக்கு கேட்டது போல தேவனுடைய சித்தத்தை செய்வதாகி அந்த போஜனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது, நாம் மேலே ஏறி செல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே சமாதானமும் அமைதலும் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். We can see a portion in Galatians chapter 4. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம். We can see here who are the children. இங்கு யார் குழந்தைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். We read in verse 1 that as long as a person is a child, he is no different from a slave. Verse 1. 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. And verse 3 says, even so when we were children, we were in bondage under the elements of the world. 3வது வசனம், அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். So when we are bondage to anger, when we are bondage to strife, when we are bondage to envy, division, quarrel, that is the clearest proof that we are children. நாம் கோபம், மூர்க்கம், பிரிவினை, சச்சரவுகள், சண்டைகள் இவைகளுக்கு நாம் அடிமைகளாக இருக்கும் பொழுது நாம் குழந்தைகளாய், சிறு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பது நிரூபணமாய் இருக்கிறது. But when we see in verse 6 who are the sons, children, then we can become little more grown up as sons. What is the characteristics of the sons? இங்கு 6வது வசனத்திலே புத்திரரை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாம் முதலாவது சிறு பிள்ளைகளாய் இருந்து இப்பொழுது புத்திரராகிறோம். புத்திரர்களுடைய குணங்கள் என்ன? We can see here God has sent forth the spirit of his son into the heart, crying out, Abba, Father. இங்கு நாம் வாசிக்கிறோம் 6ஆம் வசனம், நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். So that means when situations come, as soon as there is a cry, Daddy,
I want to come to you. I want to lean to you. I don't want to quarrel here. I don't want to fight. Lord, I want to cling to you. ஆகவே இப்பொழுது நமக்கு மோசமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் பொழுது உடனடியாக அப்பா பிதாவே, நான் இப்பொழுது சண்டை போட விரும்பவில்லை, நான் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை, நான் உம்மிடத்திலே வருகிறேன் என்று நாம் சொல்ல முடியும். I remember reading a book of Sadhu Sundar Singh. He was telling that there are some plants and animals, in the beach, where the sea is there near the beach. There are some certain types of animals and plants. ஒரு புத்தகத்திலே சாது சுந்தர் எழுதினது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் கடற்கரை அருகிலே ஒரு சில விதமான தாவரங்களும் விலங்குகளும் உண்டு. And as soon as they notice that some storm is coming, waves are becoming very difficult, they soon go under the water where things are very calm. அந்த தாவரங்களும் விலங்குகளும் அங்கே புயலும் அலைகளும் பெரிதாக வருகிறது என்பதை உணர்ந்த உடனே அவைகள் உடனடியாக தண்ணீர்களுக்கு கீழாக சென்று விடுமாம். Where things are very calm. அங்கு அமைதலாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று விடுமாம். That was a thing which helped me so much. We can see sometimes in a workplace, sometimes in our home, there is a sign that things are becoming tough and difficult. அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. நம்மளுடைய குடும்பத்திலோ அல்லது வேலை ஸ்தலத்திலோ மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, when we see that they are coming, that means it has not come, we are seeing the beginning signs of that they are coming. அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் இன்னும் வரவில்லை, ஆனால் வரக்கூடிய அந்த அறிகுறிகளை நாம் பார்க்கும் பொழுது, soon to go down to the love of the Father. That means where as we see here, that daddy's lap, and say, Lord, I want to be here. I don't want this turmoil and strife. Lord, I want to be in your, just like that those animals go down to the water, to go down to the Father's lap. That is our safety. எப்படி இந்த விலங்குகளும் தாவரங்களும் அந்த மோசமான சூழ்நிலையை பார்த்து அவைகள் தண்ணீர்களுக்குள்ளாக அமைதலான இடங்களுக்குள்ளாக செல்வது போல, நாமும் இப்படிப்பட்ட கலக்கமுள்ள சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நாம் உம்முடைய அன்புக்குள்ளாக உம்முடைய மடியிலே நான் வந்து விடுகிறேன், அங்கே அமைதலும் சமாதானமுமாய் இருப்பேன். We can ask this question to ourselves: when is the last time that we cry out, Daddy, Daddy? That cry, when was the last time? That shows whether we are children or we are becoming sons. நாம் இப்படியாக ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். நாம் கடைசியாக எப்பொழுது அப்பா பிதாவே என்று ஒரு கதறுதல் நம்மிடத்திலே காணப்பட்டது? அதுதான் நாம் சிறு பிள்ளையாய் இருக்கிறோமா அல்லது புத்திரராய் இருக்கிறோமா என்பதை காண்பிக்கிறது. We heard from Brother Michael Hebrews chapter 5. He was telling about children and those who are grown up. சகோதரர் மைக்கேல் அவர்கள் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சிறு பிள்ளைகளுக்கு முதிர்ச்சி அடைந்தவர்களை குறித்தும் அவர் பேசினார். There are two types of teaching. One is, we can see in verse 12, first principles of the oracles of God. Hebrews chapter 5 verse 12. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்கள். So that is milk, as we heard today. அது இன்றைக்கு நாம் கேட்டது போல பால். Like forgiveness of sin, water baptism in Holy Spirit, justification. Now all these are milk. We can easily took it. Forgiveness of sin, we have to just come to the Lord. Lord, I'm a sinner, hopeless sinner, save me. The moment we are saved. இது எல்லாமே நாம் பாவம் மன்னிப்படைவது, ஞானஸ்நானம் எடுப்பது, தேவனால் நாம் நீதிமான்களாக்கப்படுவது, இவைகள் எல்லாமே தேவனுடைய வாக்கின் மூல உபதேசங்களாக இருக்கிறது. In a moment we are justified. In a moment we can receive the forgiveness of sin. நாம் ஒரு நொடி பொழுதிலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், தேவனுடைய அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். But we can see in verse 13 there is another teaching, there is word of righteousness. ஆனால் 13வது வசனத்திலே நீதியின் வசனம் என்கிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். That is compared to meat. அது பலமான ஆகாரத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. Nobody will put a beef piece or chicken piece into the mouth of a 1-year-old child or 6 months old child. ஒரு 6 மாதமோ அல்லது 1 வயது உள்ள குழந்தைக்கு ஒரு சிக்கன் பீஸையோ அல்லது பீஃப் பீஸையோ வாயில போட மாட்டாங்க.
it's written here that what is that word of righteousness? ஆகவே இங்கு அந்த நீதியின் வசனம் என்றால் என்ன என்று We எழுதப்பட்டிருக்கிறது. can see in verse 14, the senses are trained to discern good and evil. நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக பழக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். Say for example, one of our senses is our thought life. நம்மளுடைய உணர்வுல ஒன்று நம்மளுடைய சிந்தை வாழ்க்கை. See, as soon as a train of a bad thought comes, you can hear the voice of the Holy Spirit telling, no, that is not the way you should think, please stop it. கெட்ட சிந்தைகள் வரிசையாக வரும்பொழுது உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் நீ அப்படியாக சிந்திக்க கூடாது என்று அவர் சொல்லுகிறார். And if we can listen to that voice and consistently do that, then slowly we can, as is written here, we can be a person to discern good and evil. நாம் அந்த சத்தத்துக்கு கேட்டு தொடர்ந்து நாம் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது இங்கு நாம் வாசிப்பது போல நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கவர்களாக நாம் மாறுகிறோம். Say for example, take our eyes. We sit before a computer, we sit before a TV, and as soon as a bad picture comes, Holy Spirit says, I don't want you to look there. அடுத்ததாக நம்மளுடைய கண்களை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் கம்ப்யூட்டருக்கு முன்பாக உட்கார்கிறோம் அல்லது டிவிக்கு முன்பாக உட்கார்கிறோம். ஒரு மோசமான ஒரு படம் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக நீ அதை பார்ப்பதை நான் விரும்புவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். And if we can listen to that voice, then we can slowly discern what is good, what is evil. நாம் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிய நாம் ஆரம்பிக்கிறோம். In the words, as soon as a word comes, Holy Spirit says, that is not the way Jesus will speak. Please ask forgiveness. And next time you should don't do that. நம்மளுடைய பேச்சிலே ஒரு மோசமான வார்த்தையை வெளியே வரும்பொழுது உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் நீ பேச வேண்டிய விதம் அது அல்ல, நீ உடனடியாக அந்த நபரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். Say for example, there are so many times when the voice comes in my heart. I want you to encourage your wife. I want you to encourage your children. And if we can do that, if we can yield to that will, then God can make us to be people who are slowly becoming mature. அநேக முறை என்னுடைய இருதயத்திலே இப்படியாக ஒரு சத்தம் உண்டாகிறது. நீ உன்னுடைய மனைவியை உற்சாகப்படுத்த வேண்டும், நீ உன்னுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சத்தம் வரும்பொழுது அதற்கு நான் செவி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நான் முதிர்ச்சி அடைகிறவனாக நான் மாறுகிறேன். Yesterday we were in a park and my wife was telling that she used to enjoy reading enlightened books when she was very small. என்னுடைய மனைவி நேற்று நாங்கள் பார்க்கிலே இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி அவள் சிறு வயதிலே ஒரு புத்தகத்தை வாசிப்பதிலே மிகுந்த விருப்பம் அடைந்திருந்தாள் என்று அவர் சொன்னார். And recently she said she was reading that soon as she saw it's a terrible waste of time. Yeah, it's a good book, there's nothing wrong in that, just a secular book, but so much time is going, and she just set aside that book. ஆனால் மீண்டுமாக அந்த புத்தகங்களை இன்றைய நாட்களிலே அவர்கள் வாசிக்கும் பொழுது அது ஒரு நல்ல புத்தகமாக இருந்தாலும் எவ்வளவு நாட்களை நேரத்தை விரயமாக்குகிறது அப்படி என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். I remember that I love playing chess. Sometimes I play chess and some 2-3 hours when I said, Lord, how much of a waste of time. எனக்கு செஸ் விளையாடுவது என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். 2-3 மணி நேரங்கள் விளையாடியதற்கு பின்பாக ஐயோ ஆண்டவரே என்னுடைய நேரத்தை நான் எவ்வளவாக வீணடித்து விட்டேன் என்று நான் யோசிப்பதுண்டு. Then I said, Lord, I want to just delete all this. I don't want all this. Cannot waste time in all these things like this. ஆண்டவரே நான் இந்த விளையாட்டுகளை நான் நீக்க விரும்புகிறேன். என்னுடைய நேரத்தை இந்த விளையாட்டிலே நான் வீணடிக்க முடியாது. So in all these matters, time, reading, words, thoughts, hearing, all these senses God want us to, as is written here, discern. This is good, this is bad. This is good, this is bad. This is good, evil. Slowly as we discern, we can grow to become adults. நாம் வாசிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய இப்படிப்பட்ட உணர்வுகளிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் கீழ்ப்படியும் பொழுது நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான அந்த வாழ்க்கைக்கு நேராக நாம் வளர முடியும். So important to listen to that voice of the Holy Spirit
yield to that voice. நாம் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு கேட்டு அவருக்கு செவி கொடுப்பது என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை. That is, as we heard today, to eat the food that the Father is giving. அது பிதா நமக்கு தரக்கூடிய அந்த போஜனத்தை நாம் உட்கொள்வது. May God help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.